சில கதைகள கேட்கும்போது அது நமக்கு ரொம்ப உணர்வுபூர்வமா கனெக்ட் ஆகும். அந்த மாரி ஒரு ஸ்டோரி தான் இது. 13 வயசு ஆஸ்டின் அப்படின்ற பையன் ஆஸ்திரேலியால பீச்ல விளையாடிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவும், அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டரோட 4 பேரா சேர்ந்து ஒரு சின்ன போட் எடுத்து கடலுக்குள்ள போறாங்க. அவங்க போய் கொஞ்ச நேரத்திலேயே பெரிய காத்தடிக்குது. அதனால அவங்களோட கயாக் அப்படின்ற போட்டும் டேமேஜ் ஆயிடுது. அவங்க கொண்டு போன ஒரு போர்ட டிபெண்ட் பண்ணி தான் அவங்க எல்லாருமே சர்வே பண்ற மாரி ஒரு நிலைமை இருக்கு. அந்த போர்ட வச்சு 4 பேரும் சேர்ந்து கரைக்கு வர்றது இம்பாசிபிள். அந்த மாரி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல தான் ஆஸ்டின் ஒரு முடிவெடுக்கிறார். எனக்கு ஓரளவுக்கு நீச்சல் தெரியும், நான் நீந்தி போய் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கு. அவங்க அம்மாவும் வேற வழியே இல்லாம ஆஸ்டின் சொன்ன இந்த பிளானுக்கு ஓகே சொல்றாங்க. ஆஸ்டினும் கிளம்புறாரு. தங்கிட்ட இருந்த லைஃப் ஜாக்கெட்டை தன்னோட சிஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு லைஃப் ஜாக்கெட் கூட இல்லாம 4 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணி போறதுக்கு ரெடியாகி கிளம்பி போறாரு. போகும்போது அவரால் ஒரே பொசிஷன்ல ஸ்விம் பண்ணி போக முடியல அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை தன்னோட ஸ்விம்மிங் டெக்னிக்கை மாத்தி மாத்தி வேற வேற பொசிஷன்ல ஸ்விம் பண்ணி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிருக்கு அவருக்கு அந்த 4 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணி கடந்து போகிறதுக்கு. இதுக்கு நடுவுல அவருக்கு நிறைய டைம் மயக்கம் வர்ற நிலைமைக்கு போயிருக்காரு. அந்த டைம்ல கரெக்டா நிதானமா அந்த சின்ன பையன் முடிவெடுத்து ரிலாக்ஸ் பண்ணி தன்னை நம்பி குடும்பமே தத்தளிச்சிட்டு இருக்கு, நம்மளால மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி பண்ணி அந்த 4 கிலோமீட்டரையும் சக்சஸ்ஃபுல்லா கடந்து கரையில போயிட்டு நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இந்த சின்ன பையன் சொல்றது அவங்களுக்கு புரியல. அது இல்லாம சிலர் அதை நம்பவும் இல்லை. அப்ப கூட மனம் தளராத இந்த ஆஸ்டின் உடனே ஓடி போய் மொபைல் எடுத்து எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி இந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, எப்படியா இருந்தாலும் நம்ம குடும்பத்தை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே மண்ணுல சரிஞ்சு விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்து அந்த குடும்பத்தை காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. மயங்கி விழுந்திருக்க ஆஸ்டினையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவனும் நல்லா இருக்கான். இந்த ஸ்டோரி நான் படிக்கும்போது மட்டும் இல்ல, இப்ப பேசும்போது கூட என்னோட உடம்புலாம் சிலிர்க்குது. இந்த ஸ்டோரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.